பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஷோ முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. ஆனா ஒரு அக்கா இன்ஸ்டாகிராம்ல ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அக்கா வேற யாரும் இல்ல, நம்ம ஆரோரா சின்க்ளேர் தான். ஆரோரா சின்க்ளேர் டாப் 3ல கூட வராம 4வது ஆளா பிக் பாஸ் வீட்ட விட்டு எலிமினேட் ஆகி வெளியில வந்தாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு சர்ச்சையான இன்ஸ்டாகிராம் பதிவ போட்டிருக்காங்க. அந்த பதிவுல வன்மத்த ஒட்டுமொத்தமா கக்கியும் வச்சிருக்காங்க. அப்படி என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து அக்கா எழுதியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அக்கா கொஞ்சம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. நான் வந்து தமிழ் அப்படியே படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஐ ஆம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு முறை இந்த வாழ்க்கையில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிக் பாஸ் 9 கேவ் மீ மோர் தென் அ பிளாட்ஃபார்ம். இட் கேவ் மீ லவ், ஹோப், ஹாப்பினஸ். சந்தோஷம், காதல், இது அனைத்து உணர்வுகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த பிக் பாஸ் என்று சொன்னால் மிகையாகாது. த வாய்ஸ் ஆஃப் ஹோப், பிக் பாஸ் ஹூ ஃபெல்ட் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்சைட் த ஹவுஸ். இப்போயாவது உண்மையை ஒத்துக்கிட்டியா, அந்த ஆள் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. நம்ம சும்மா ஒன்றும் சொல்லலை. இந்த பிக் பாஸ்ன்றவன் ஃப்ளிர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், வளைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அந்த ஆரோரா சின்க்ளேர்ட்ட அப்படின்று நிறைய பிக் பாஸ் ரசிகர்கள் பிக் பாஸ் மேலேயே கடுமையான விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் வச்சுருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பிக் பாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அக்கா குறிப்பிட்டிருக்கு. சரி, யூ ஷவர்ட் மீ வித் லவ், kept roasting me and somehow always knew when to lift me up. Our love language and always pulling each other's leg. அதாவது உங்களுக்கு நடுவில் லவ் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கா? சூப்பரா. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் துஷார் மற்றும் ஆரோரா சின்க்ளேர் 2 பேரையும் நிற்க வச்சு, உள்ளுக்குள்ளே ஏசியெல்லாம் நல்லா வருதா, சாப்பாடெலாம் ஒழுங்காக கிடைக்குதா, எல்லா வசதியும் ஓகே தானே, உங்களுக்கு நான் வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு காரி துப்புன அந்த நிகழ்வு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. அப்படி இருந்தவங்க தான் இந்த ஆரோரா சின்க்ளேர். அப்படி இருந்த ஆரோரா சின்க்ளேர் தங்கப்பிள்ளையாக மாறியது எப்படி? என்னது, ஆரோரா சின்க்ளேர் தங்கப்பிள்ளையா? சீசன் 8ல் யாரோ ஒருத்தர் தங்கப்பிள்ளைன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. ஜாக்கலின் ரசிகர்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தங்கப்புள்ள தாண்டா, அது ஜாக்கலின் தாண்டா அப்படின்னு. சரி, முழு கதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்காவை கிளின்னு கிளிப்போம். பிக் பாஸ் பிலீவ்ட் இன் மீ அஸ் ஐ லெஃப்ட் த ஹவுஸ். ஹி செட் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தோஸ் வேர்ட்ஸ் வெரண்ட் ஸ்போக்கன், தே வேர் ஃபெல்ட். பிக் பாஸ் வந்து என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ஆழத்தை கண்ணீரை வர வச்சிருச்சு அப்படின்னு அக்கா சொல்லியிருக்கு. ஐ ஹவ் பீன் ஓவர்வெல்ம்ட் பை எவ்ரி திங் ஹேப்பன்ட் ஆன் த இன்டர்நெட். இப்போ தான் விஷயத்துக்கே வருது அக்கா. அதாவது சமூக ஊடகங்களில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. பட் நோ மேட்டர் வாட் இன்சைட் த ஹவுஸ் ஐ ஏர்ன்ட் நத்திங் பட் லவ். இல்லை, இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பை கொட்டி கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம். ஆமாம், விஜய பார்வதியும் கமருதினும் உன்னை காரி துப்புனதெல்லாம் மறந்துட முடியுமா? அதெல்லாம் அன்புலையாக சேர்க்க முடியும். சரி, ஓகே. ஃப்ரம் மை ஹவுஸ்மேட்ஸ் ஐ ஏர்ன்ட் ஆர்ம்ஸ் தட் ரஷ்ட் டு ஹக் மீ எவ்ரி டைம் மை ஹார்ட் ஃபெல்ட் ஹெவி அண்ட் டுடே ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ வாஸ் தேர் தங்கப்புள்ள. அதாவது தங்கப்புள்ள அப்படிங்கிற பட்டம் பேரெல்லாம் நமக்கு நம்மளே வச்சுக்க கூடாது அரோரா. அது வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், சரியா? ஜாக்லினுக்கு ரசிகர்கள் தங்கப்புள்ளன்னு பேர் வச்சாங்க. அவங்க வந்து அழைத்தாங்க. ஸோ சீசன் 8 தங்கப்பிள்ளையாக ஜாக்லின் இருந்தாங்க. ஆனால் உனக்கு நீயே பேர் வச்சுக்கிறது தப்பு. ஆக மொத்தத்தில் இப்போ ஜாக்லின் ரசிகர்கள்லாம் கடுப்பாகி, ஓ நீ உன்னை தங்கப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிறியா, உன்னை தகரப்புள்ள அரோரா நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் பாருன்னு சோஷியல் மீடியாவில் அரோராக்கு எதிராக டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தகரப்புள்ள அரோரா அப்படின்னு. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தங்கப்புள்ளன்னு நீயே அடமுலை வச்சுக்கிற, எனக்கு புரியல. சரி, ஓகே. டு எவ்ரி ஒன், இதான் முக்கியமான கட்டம். டு எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் ட்ரையிங் டு புல் மீ டவுன், நீங்கள் யார் பிஸ்கோத்து அப்படின்ற கேள்வியை அரோராவுடைய ஹேட்டர்ஸை பார்த்து ஆரோரா சின்க்ளேர் வைத்திருக்கிறாங்க. அக்கா நம்மளை எல்லாம் பிஸ்கோத்துன்னு சொல்லுது. ஆனால் உண்மையான பிஸ்கோத்து யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய முடிவில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ளேயும் சரி, பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது அரோரா சின்க்ளேருக்கு ஒன்றும் எளிதில் கிடச்சிடல. சமூக ஊடகங்களில் அக்கா என்ன மாதிரியான கண்டென்ட்டை பண்ணி ஃபெமிலியர் ஆனாங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. அப்போ இந்த வாய்ப்புன்றது மற்றவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அரோராக்கு அழைப்புன்றது கொடுக்கப்பட்டுச்சு. அழைப்புன்றது இவங்களாக தான் கூப்பிட்டாங்க, வாங்க
வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு போங்க அப்படின்னு. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அரோரா சின்க்ளேரை முக்கி முக்கி ப்ரொமோட் பண்ணது இந்த பிக் பாஸ் தான். நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம், குடும்ப வாழ்வியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை இவனுங்க ப்ரொமோட் பண்ணுவானுங்க, அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு தவறான ஒரு உளவியலை ஏற்படுத்துவானுங்க அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரியே ஆரோரா சின்க்ளேரை டாப் 5ல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நல்ல வேளையா விஜய் சேதுபதி அவர்களால, ஏன்னா டாப் 3லையும் கொண்டு வந்து மேடையிலையும் நிறுத்தணும்னு பிளான் பண்ணாங்க. அதை விஜேஎஸ் இல்லை வேண்டாம், அது ரொம்ப தப்பாக போகும், நீங்கள் வந்து ஃபோர்த்தாவே எலிமினேட் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொன்னதுனால அந்த பொண்ணை வந்து ஃபோர்த்தாக எவிக் பண்ணி அமிச்சாங்க. சரி, ஆரோரா சின்க்ளேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஆரம்பத்திலேருந்து இந்த ஷோவை பார்த்தவங்களுக்கு நன்றாக தெரியும். திவாகரோட சேர்ந்து இவங்க அடித்த கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கண்ணாடி வழியாக திவாகருக்கு முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், திவாகர் கூட சேர்ந்து ஆபாச நடனங்கள் ஆடினதாக இருக்கட்டும், திவாகருக்கு பிராங்கிஸ்ன்ற பேரில், அதாவது திவாகரை கண்ணை மூட சொல்லிட்டு வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து பக்கத்தில் நின்றுச்சு, எஃப்ஜே கொடுத்துட்டான். ஆனால் திவாகர் என்ன நினச்சிட்டு இருந்தான்னா, நமக்கு ஆரோரா சின்க்ளேர் தான் முத்தம் கொடுத்துச்சுன்னு திவாகர் நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு பிராங்கிஸை திவாகருக்கு கொடுத்தது, துஷாரோட சேர்ந்து அவனுடைய கேமை ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் பண்ணது. துஷாருக்கு ஃபஸ்ட்டு டைம் வீட்டுத்தலை பதவி அப்படின்றது கிடைக்குது. இவன் ஜோன் அவுட் ஆகி ஆரோரா சின்க்ளேரோடையே உட்காந்து பழகி அந்த பதவியை மறந்துட்டு அவன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டான். பிக் பாஸ் காரி துப்பி வீட்டுத்தலை பதவி ஓன்ட்டிருந்து பறிக்கப்படுதுன்னு சொல்லி பறிச்சிட்டார். இந்த துஷாரோட கேமு ஒட்டு மொத்தமாக நாசமாக போனதுக்கு முக்கிய காரணம் ஆரோரா சின்க்ளேர். பாத்ரூமில் அவன் நின்றுட்டு இருக்கப்போ கையை காட்டி வா அந்த ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஆரோரா சின்க்ளேர் கூப்பிட்டதை நம்மளால் மறக்க முடியாது. சரி, துஷார் இருக்கான், டோட்டலாக கேமை தொலைச்சிட்டான். ஆரோரா சின்க்ளேரால் தான் அவன் எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறான். அவன் வெளியில் கதவை திறந்துட்டு போகிறப்பவே கமருதீன் வந்து சமாதானப்படுத்துகிறான் ஆரோரா சின்க்ளேரை. கமருதீனை அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து துஷாரை வச்சு ட்ராவல் பண்ண ஆரோரா சின்க்ளேர் அடுத்து கமருதீனை வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு முக்கோண காதல் கதையில் அவங்க மாட்டுறாங்க. அதாவது கமருதீன், பார்வதி மற்றும் ஆரோரா சின்க்ளேர், இதுதான் அவங்களுடைய அடுத்த கட்ட ட்ராவல். இதை தவிர்த்து அவங்க கேமில் பெருசாக விளாண்டு கிழிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இந்த பக்கம் கமருதீன், இன்னொரு பக்கம் கானுக்குட்டி அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கேம்ன்றது டோட்டலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களை மட்டுமே நம்பி இருந்திருக்கு. அரோராக்குன்னு தனி இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது. அரோரா சின்க்ளேருடைய கேமில் இருந்து துஷார், விஜே, பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேரையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வெறும் என்ன சொல்கிறது, 0 தான் மிஞ்சும். இந்த ஜெயம் ரவி சொல்லுவார்ல, இந்த சாக் பீஸில் இருந்து இந்த மாவை எடுத்துட்டிங்கன்னா உழைப்பு தான் மிஞ்சும் அப்படின்னு. அது மாதிரி ஆரோரா சின்க்ளேருடைய கேம் அப்படின்றது இந்த 3 பேரை நம்பி மட்டும்தான் இருந்திருக்கு. தனித்துவம் அப்படின்றது ஆரோரா சின்க்ளேருக்கு கிடையாது. ஆரோரா சின்க்ளேரை கூட்டிகிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் கேவலமான கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நபரை இவனுங்க வாய்ப்பு கொடுத்து புனிதர் பட்டம் கட்டி டாப் 5ல் வர வச்சு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த ஆரோரா சின்க்ளேர் என்ன பண்ணி நீ கிழிச்சேன்னு உனக்கு நீயே தங்கப்புள்ளைன்னு அடமொழி கொடுத்துக்கிற, மக்கள் கூப்பிடணும் தங்கப்புள்ளைன்னு, உனக்கு நீயே தங்கப்புள்ளைன்னு பேர் வச்சுக்கிட்டா ஆரோரா சின்க்ளேர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்ட பர்சன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. பிரவீன்ராஜ் தேவசகாயம் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கும் ஆரோரா சின்க்ளேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு ஒன்று நடக்குது. அப்போ ஆரோரா சின்க்ளேர் சொல்லுது, 10வது படிக்கும்போது நானும் ஒரு பையனை லவ் பண்ணோம். அந்த பையன் வந்து என்னை 10th படிக்கிறப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு ஏஜ் ஆகி 20 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நானும் சென்னையில் இருக்கேன், அவனும் சென்னையில் இருக்கான். நான் வந்து ஸ்னாப் சாட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான். மெசேஜ் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டான். நம்மளும் சென்னையில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலான்னு நான் போனேன். போனப்போ பைக்கில் உட்காந்து பின்னாடி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே போனேன். சினிமா தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது அவனோட கையோடு கை கோர்த்து நான் வந்து லிட்ரலாக ஃப்ளிர்ட் பண்ணேன். அவனுக்கு வந்து ஆசையை தூண்டினேன். இந்த பற்றியா நான் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கேன், நான் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கேன், என்ன மாதிரி ஒருத்தியை நீ விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியை நான் அவனுக்கு ஏற்படுத்தினேன் அப்படின்னு அக்கா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், 10th படிக்கும்போது ஒருத்தன் விட்டுட்டு போகிறான்னா மழலை வயசு 16 வயசு, அதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அவன் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிட்டான். ஆனால் எரும மாடு வயசு ஆனதுக்கப்புறம் அதே நபரை மீட் பண்ணி அவனை பின்னாடி உட்காந்து பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் தேட்டரில் உட்காந்து கையோடு கை கோர்த்து அவங்க கூட சினிமா பார்த்துட்டு அவனுடைய மனசில்
ஆசைய தூண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் டோட்டலா அவன பிளாக் பண்ணிட்டு, எல்லாத்துலயும் இருந்து தூக்கி போட்டுட்டு, அத ரசிச்சிருக்கு இந்த அக்கா அப்டின்னா, என்னா மாதிரியான மனநல கொண்டவ? ஆக்சுவலா நான் ரொம்ப பிரெட்டியா இருக்கேன் பாத்தியா? நான் இந்த அளவுக்கு அழகா இருக்கேன் பாத்தியா? நீ என்ன மிஸ் பண்ணிட்டல்ல? அப்டின்ற உணர்வை ஏற்படுத்தி, அவன மனதளவுல காயப்படுத்தணும் அப்டின்னு சொல்லி யோசிச்சு, அத பண்ணியும் இருக்கு அப்டின்னா, அரோரா சின்க்ளருடைய உண்மையான கேரக்டர் என்ன? அப்டிங்கிறத மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எங்கள பார்த்து பிஸ்கோத்துங்கிறியா? அ?